இதுலேருந்து சாமந்தியை காப்பாற்ற போகிறது யார்? ஏம்மா இதுக்கெல்லாமா தண்டனை கொடுப்பாங்க? அரசியோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்லேருந்து வராங்க. அரசி பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, ஸ்பெஷலாக சமைக்கணும், ரெகுலராக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல பார்வதி புலம்பிக்கிட்டே வராங்க. வழக்கமாக பண்ணுறதா இருக்கக்கூடாது, ஆனால் வழக்கமானதாக இருக்கணும். புதுசாக பண்ணுறதா இருக்கக்கூடாது, ஆனால் புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி கிட்ட வந்து சொல்கிறாங்க, சாமந்தி நீ தான் இன்றைக்கி சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, புதுசாக எதுவும் பண்ணக்கூடாது, ஆனால் புதுசாக இருக்கணும், வழக்கமானதாக இருக்கலாம், ஆனால் வழக்கமாக பண்ணுறதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல சாமந்தி யோசிக்கிறாங்க. அப்புறம் சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. இப்போ தான் கிச்சனில் இருக்க ஸ்டவ்வையே பார்க்குறாங்க போல். இது என்ன வேறு மாதிரி இருக்குது, இதை லைட் பண்ணுறதுக்கே நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் போல், பேசாமல் நம்ம ஸ்டைலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனில் போய் மண் எடுப்பு செய்கிறாங்க. அந்த பக்கம் கரெக்டாக அர்ஜுன் வர அவர் விறகு வெட்டி தர சொல்கிறாங்க. அவர் எங்கேயோ இருந்து விறகெல்லாம் எடுத்து கொண்டு வர்றாரு. சாமந்தி வந்து சமைக்கிறாங்க. அப்புறம் கெஸ்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வர்றாங்க. டேபிள் எல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. பரிமாறுறதுக்குன்னு சாமந்தி வர முறைக்கிறாங்க அரசி. உடனே சாமந்தி எப்படி பதறி போய் பின்னாடி போயிடுறாங்க. பார்வதி தான் வந்து பரிமாறுறாங்க. எல்லோரும் வாசனையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. மகேந்திரன் சொல்கிறாரு, அம்மா ஊரில் இருக்கும்போது நீங்கள் சமைச்ச மாதிரியே அந்த ஸ்மெல் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பார்வதி, வெளிநாட்டுக்காரவங்களும் அசந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு மகேந்திரனோட அம்மா சொல்ல, அவங்க ஏதோ பேச வர்றாங்க, அவங்கள பேச விடாமல் தடுக்கிறாங்க அரசி. சாப்பாடெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு எல்லோரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு பாராட்டுறாங்க. மகேந்திரன் பார்வதி அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னாச்சு, ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு பார்வதி கேட்க, குறையெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் உன்னோட ரெகுலர் கைப்பக்குவம் மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அதையும் அரசி கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்க. அவள் எத்தனை வகையாக சமைப்பான்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியுமா அப்படின்னு கேட்க, ஏன் இத்தனை வருஷம் அவள் சமைச்சு தானே சாப்பிட்டுட்ருக்கோம், எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு மகேந்திரன் சொல்ல இரிட்டேட் ஆகுறாங்க அரசி. பார்வதி சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் சமையல் பண்ணலை அப்படின்னு சொல்ல மகேந்திரனோட அம்மா சொல்கிறாங்க, நினச்சேன் கிராமத்து பக்குவமாக இருக்கே அப்படின்னு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, சாமந்தி தான் சமைச்சா அப்படின்னு சொல்ல மகேந்திரன் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அரசிக்கு இப்போ செம்ம எரிச்சல் ஆகுது. ரொம்ப பாராட்டுறாரு மகேந்திரன். அரசியோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பாராட்டுறாங்க. இது வேணும் அது வேணும்னு அவங்களும் கேட்குறாங்க. இது இன்னும் அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. சாப்பாட்டில் ஒரு முடி கிடக்குது, அதை பார்த்துடுறாங்க. சாமந்தியை கூப்பிட்டு, முடி நீளமாக இருக்கிறதுனால தானே நீ இப்படி உள்ளே போட்டிருக்க, இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, உன் முடியை கட் பண்ணணும் அப்படின்னு அரசி சொல்ல ஷாக் ஆகுறாங்க எல்லோரும். நீளமாக முடி இருந்தால் மட்டும் தான் சாப்பாட்டில் விழுகுமா, ஷார்ட்டாக இருந்தால் விழுகாதா? ஏதோ மொட்டை அடிச்சு வரேன்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு லாஜிக் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாங்க அரசி? இப்படி சொன்னதுக்கப்புறம் சாமந்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அர்ஜுன் சொல்கிறாரு, எல்லாம் கோவத்தில் சொல்கிறது, இப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் வந்து கத்திரிக்கோளோட ஆள் வர்றாங்க ஹேரை கட் பண்ணி விடுறதுக்குன்னு. அரசி அவங்க மெய்டுக்கு ஆர்டர் போடுறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, நீ கட் பண்ணுறியா இல்லை நான் கட் பண்ணட்டுமா அப்படின்னு அரசி கேட்க, அவங்க மெய்டு கட் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையிலேருந்து சாமந்தியை காப்பாற்ற போகிறது யார்? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.